Hi, welcome to Laxmi's vlog. Today we are going to try making the grill. Actually, I'm not going to cook anything. Already we bought the things from the shop, like marinated chicken. It's going to be Tikka Kebab and chicken legs. So it's like 4 families. We are all together to make this grill. Showing you how we are grilling this one and overall experience. Hope you like it. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் விலாக். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சில் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் வந்து grill பண்ண போகிறோம். பஹ்ரைனில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹாபி, ஒரு ஆக்டிவிட்டி. ஈவினிங் டைமில் பஹ்ரைனி பீப்புள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, ஃபேமிலியோட காரில் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பீச்சோட இருந்தோ இல்லை பார்க்லேயோ இருந்து grill பண்ணி அப்புறமே குப்பூசெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி டைமை ஒரு கேம்பிங் மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு இந்த ஹாலிடேஸில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஈவினிங் டைமில் பீச் ஓரமாக இருந்து சிக்கன் டிக்கா கபாப் அப்புறம் சிக்கன் லெக் இதெல்லாம் வந்துட்டு நம்ம grill பண்ண போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நல்லா grill எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எப்படி ஃபன் பண்ணுறோம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் புசைட்டின் பீச் போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல போயிட்டு க்ரில்லிங் ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ நம்ம வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம கிரில் ஸ்டாண்டை வச்சுட்டு அதில் வந்து சார்கோல் கொட்டுறோம். சார்கோல் கொட்டி நெருப்பு மூட்டி அப்புறம் நெருப்பை வந்து நல்லா எரிய விட்டுறணும். நெருப்பை நல்லா எரிய விட்டு எல்லாமே எரிஞ்சு அந்த கனிஞ்ச பதத்தில் வரும்போது நம்ம வந்துட்டு grill பண்ண ஆரம்பிக்கலாம். சீக்கிரமாகவும் வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மோக்கி ஃப்ளேவரும் வரும். ரொம்ப நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம grill பண்ணோன்னா மேலே மட்டும் சீக்கிரமாக வேகும், உள்ளே வேகாது, கருகுமே போல் இருக்கும். நம்ம grill ஸ்டாண்டில் வந்துட்டு ப்ளோயர் இருக்கிறதுனால சீக்கிரமாக நெருப்பு பிடிச்சிருச்சு. சப்போஸ் ப்ளோயர் இல்லைன்னா வந்து ஊதி அது நெருப்பு பிடிச்சி தணலாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ தேவையான அளவுக்கு தணல் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் கபாப் வந்துட்டு சுட போகிறோம். இதில் வந்துட்டு சிக்கன், கடல மாவு, கீரை, ஆனியன், மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து ஸ்டிக்கில் அமுக்கி வச்சுருப்பாங்க. கெபாபை பொறுத்தவரையில் வந்து ஃபஸ்ட்டு சைடில் வந்து ஒரு நிமிஷமோ அடுத்த சைடில் ஒரு நிமிஷமோ வேக வச்சாலே போதும். ஏன்னா ரொம்ப வேக வச்சிட்டோன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும், அப்புறம் எடுக்கவும் கஷ்டமாயிடும், சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் வரைக்கும் ஒரு நிமிஷம் வச்சு திருப்பி அழகாக வேக வச்சு பதமாக எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கெபாப் முடிச்சாச்சு. கெபாப் ஸ்டிக் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம வந்துட்டு சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். நம்மளை மாதிரியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டு grill பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி நைட்டில் எல்லாருமே இது போல் ஈவினிங் டைமில் வந்து grill பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரமதான் லீவு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து grill பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து மட்டன் டிக்கா வச்சுருக்காங்க. அவங்க வந்து பாகிஸ்தானின்னு நினைக்கிறேன், இல்லை ஆப்கானிஸ்தான் பீப்புளான்னு எனக்கு சரியா தெரியல. அவங்க ரமதானை நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் டிக்கா வந்துட்டு சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணி பல மணி நேரம் ஊற வச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ரெட் கலரில் இருக்க இதுதான். இதை நம்ம இப்போ வந்துட்டு வந்து கிரில்லில் வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து டிக்காவும் கெபாப்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டே பண்ணலாம். இது நம்ம சாப்பிட்றதுக்கு குப்பூஸு, ஆனியன், அப்புறமே வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், இல்லை வந்துட்டு லீவ்ஸ், இலைங்க, இன்னும் ஏதாச்சும் வந்துட்டு நம்ம குப்பூஸோட அந்த சிக்கனையும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதில் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஹம்மூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி, கடல பேஸ்ட் மாதிரி, அதையும் தொட்டுட்டு சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த நாங்கள் சிக்கன் வாங்கின கடையில் இது எல்லாமே கூடயே கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து சிக்கன் லெக் இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முழு கோழியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஸ்டிக்கில் வந்துட்டு குத்தி
நம்ம திருப்பியும் grill பேனில் வச்சு பண்ணிடலாம். மொத்தமாக வந்து 6 பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 செட்டும் நெக்ஸ்ட்டு 3 செட்டும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 3 செட்டு க்ரில் பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா வந்துருச்சு. ஸோ சாப்பிடாதவங்களாம் அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அடுத்த 3 சிக்கன் லெக் பீஸையும் தை பீஸையும் அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம். அது வெந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வெந்துடுச்சு. எல்லா லெக் பீஸும் வெந்துடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே அப்படியே நின்றுட்டே பீச் என்ஜாய் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டுட்டோம். ஃபேமிலி குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு திருப்பியும் காரில் வைக்கிறோம். அந்த எரிஞ்சிட்டு இருக்க தணலில் வந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை வந்துட்டு ஆற போட்டோம். ஸோ இப்போ வந்து நெருப்பு இல்லாமல் தான் நம்ம திருப்பியும் எடுத்து காரில் வச்சுட்டு போகணும். நெருப்பு போக்கையோட எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா அமைஞ்சக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எடுத்து இது எல்லாத்தையும் காரில் வச்சுட்டு நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு போகிறோம். எந்த பிளாஸ்டிக் எதுவும் போடாமல் குப்பை போடாமல் க்ளீனாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்க திடலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஜம்பிங் கேசல் எல்லாமே இருக்குது விளாட்டுக்கு. பெரியவங்களுக்கும் இங்கே வந்துட்டு இந்த குவாட் பைக்கிங் சொல்லுவாங்க, அது இங்கே இருக்குது. ஸோ இப்போ குழந்தைங்களும் பெரியவங்களும் வந்துட்டு இதில் ட்ரை பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் இது போல் பஹ்ரைன்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஜம்பிங் கேசலில் இப்போ குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க கொஞ்சம் டாய்ஸையும் வாங்கி அவங்க விளாண்டாங்க. ஸோ எங்களுக்கு இந்த டே பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த சிக்கன் க்ரில் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து எதுவுமே மேரினேட் பண்ணல, எதுவுமே நாங்கள் மசாலா போட்டு சமைக்கல. கடையில் ஏற்கனவே இருந்ததை தான் வாங்கிட்டு வந்து செஞ்சோம். வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 தினாருக்கு வாங்கினோம். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1800 அது போல். அப்புறம் வந்துட்டு சார்கோல் வாங்கினோம். ஸோ கறி நெருப்பு மூட்டி வேக வைக்கிறதுக்கு.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 2000 ரூபாய் போல் வந்துச்சு, 10 தினார் வந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துச்சு. ஏன்னா ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து இந்த வாட்டி புதுசாக ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஸோ நீங்கள் கூட இது போல் ஈவினிங்கில் இல்லை நைட்டில் போயிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு கேம்பிங் மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். வரக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகெயின். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பை.